ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவு மேகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து கேரளா போயிட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான மீன் கறி சமைச்சு வீடியோ பண்ணணுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, அதே மாதிரி நான் மீன் கறி சமைச்சாச்சு. உங்களுக்காக ஒரு சூப்பரான மீன் கறி குழம்பு பார்க்கலாம். தேங்காய் பால் சேர்த்து சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து அயிலை மீன் இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம குழம்புக்கு தனியாக, அப்புறமா வறுக்கிறதுக்குன்னு தனியான்னு சொல்லி குட்டி குட்டி பீஸாக குழம்புக்கு நம்ம வெட்டி எடுத்தாச்சு. அது மாதிரி வறுக்கிறதுக்கும் தனியாக நம்ம கொடுகள் போட்டு மீனை எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கா? சிலன்னு எல்லாத்தையும் கழுவி எல்லாம் ரெடி பண்ணி இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறலாம். அப்புறமா 2 பச்சை மிளகா, ஒரு 4 சின்ன வெங்காயம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம் சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு 4-5 சின்ன வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். 2 பீஸ் பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கலாம். பார்த்திங்களா, ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 பீஸ் குடம்புளியை தண்ணியில் ஊற வச்சாச்சு. குழம்பு மீனை இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா, அந்த பேஸ்ட்டு வந்து பேஸ்ட்டாக அரைக்காமல் நம்ம வந்து நல்லா தட்டி போட போகிறோம். அதுதான் குழம்புக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு அதை நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ சதைச்சி வச்ச இஞ்சி பூண்டை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், மனம் வந்து அப்படியே கம்மன்னு சூப்பராக ஸ்மெல்லு வருதுங்க. அப்போ கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா இப்போது நல்லா இதெல்லாம் வதங்கி நல்ல ஸ்மெல்லு சூப்பராகிடுச்சு. இப்போது நம்ம 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட போகிறோம். 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட போகிறோம். இதை போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா எண்ணெயில் சிம்மில் வச்சுக்கோங்க. மெயினாக அடுப்பை வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இதை அப்படியே கிளறி விடுங்க. நல்லா அப்படியே வதக்கி விட்டிங்கன்னா அப்படியே அந்த கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குடம்புளியை அந்த தண்ணியோடையவும் நம்ம இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இது கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போது இதில் லைட்டாக ஒரு ஸ்மெல்லுக்காக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இப்போ லைட்டாக கொதி வந்ததுமே மீன் எடுத்து அதில் நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக அது முங்குற அளவுக்கு நல்லா அப்படியே மேனேஜ் பண்ணி விட்டுட்டு, நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா அது உங்கள் கணக்கு தான், பார்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி அளவாக தான் வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு அரை முடி தேங்காவை நல்லா துருவி பால் எடுத்து அந்த பாலை ஃபுல்லாக அப்படியேவும் நம்ம ஒரு டைம் பால் தான் அப்படியே நல்லா நம்ம குழம்புல விட்டுட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். அது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த பாருங்கள் நல்லா சூப்பராக மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் தேங்காய் எண்ணெய் ஆட் போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்மெல்லு டேஸ்ட்டை கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கருவேப்பிலையை போட்டாச்சு. மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.